ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேர்ஸ்டே க்ளீன் பண்ணுற வீடியோ தான் எடுத்துருந்தேன். கிச்சன் மட்டும்தான் க்ளீன் பண்ணுவேன். டெய்லி சமைக்கிறோமா, அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அப்படியே ஒட்டியிருக்கு. அதனால் வாரத்தில் ஒரு நாள் எப்படியும் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். கிச்சன் மட்டுமே க்ளீன் பண்ண 1.5 மணி நேரம் ஆகுது. இந்த கடைக்கு போயிட்டு வந்தால் அந்த கவர் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுறது, அந்த பொட்டி மாரி இருக்குல்ல, அதில் போட்டு வச்சுடுவேன். ஆனால் அது ரொம்ப அதிகமாக சேர்ந்ததுனால ஒரு கவருக்குள்ளே அப்படியே போட்டு வச்சுட்டேன். மசாலாலாம் நிறைய மசாலாவுக்கு கண்டெய்னர் இல்லை. கொஞ்சம் மசாலா போட்டு வச்சுக்க மட்டும் கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு பாக்ஸ் மாரி இருக்கும். அதிலே எல்லா மசாலாவும் அப்படியே பேக்கெட்டோடு அப்படியே மூடி வச்சுடுவேன். யூஸ் பண்ணால் அதிலே போட்டு வச்சுடுவேன். எனக்கு இந்த க்ளீன் பண்ணுற வேலையே எனக்கு பிடிக்காது. என்ன பண்ணுறது, நம்ம தான் இருக்கோம். அதனால நம்ம தான் க்ளீன் பண்ணி ஆகணும். வேறு வழியே இல்லை. சமைக்கிறது கூட நான் ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும் எனக்கு. ஆனால் இந்த க்ளீன் பண்ணுற வேலை முடியவே எவ்வளோ தான் நம்ம பண்ணிகிட்டே இருந்தாலும் முடிகிற மாரியே அது தெரிய மாட்டுது. எனக்கு இந்த டெக்கரேஷன் பொருள், கிச்சனுக்கு ஐட்டம் பொருள்லாம் நிறையா வாங்கி அதுக்கு கிச்சன் அழகாக வச்சுக்கணும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் இங்கேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது வீட்டுக்கு. அதனால் எதுவுமே நான் இங்கே வாங்குறதே கிடையாது. தேவையான ஐட்டம் மட்டும் இங்கே வாங்கி வச்சுருக்கோம். மேலெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இந்த லிக்விட் ஐட்டம் அதெல்லாம் துடைக்க யூஸ் பண்ணலை. இந்த பாத்திரம் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதுவே வச்சு க்ளீன் பண்ணிவிடுவேன். இன்றைக்கே கொஞ்சம் வேலையை முடித்து வச்சுடுவேன். இப்போ கிச்சன் க்ளீன் பண்ணிட்டோன்னே வீட்டுக்கு மாப் போட்டுருவேன். ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு முக்கால்வாசி வேலையை நான் இன்றைக்கே முடித்து வச்சுடுவேன். ஆனால் என்னன்னே தெரியாது, இந்த தேர்ஸ்டே மட்டும் காலையிலேருந்து சாயந்தரமா நைட்டு வரைக்குமே கிச்சன்லேயே இருக்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா காலை பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறோமா, அப்புறம் லன்ச்சு செய்கிறோமா, அப்புறம் டின்னர் செய்கிறோம். அந்த நடுவில் இந்த கிச்சன் க்ளீன் பண்ணுறதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் பாத்திரம் கழுவுறது அது இது வந்துடும். அதுவே பண்ணி எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே கிச்சன்லேயே இருக்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்குமே இதுமாரி தான் ஃபீல் ஆகுதா சொல்லிவிட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிட்டோன்னே அந்த பொருள்லாம் எடுத்த இடத்துலையே வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதுவும் வாஷ் பண்ணிட்டேன். கிச்சன் ஒர்க் மட்டும்தான் முடிச்சிருக்கேன். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ மணி 2:15. அப்புறமா ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் எனக்கும் என் ஹஸ்பண்ட் போட்டு குடிச்சிட்டு என் ஹஸ்பண்ட் நீட்டாக ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. அது பேர் கூட எனக்கு தெரியல. அது பெரண்டை சொல்லுவாங்களாம். அது கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு தான் அது க்ளீன் பண்ணும் போல். நான் என்ன பண்ணேன்னா அப்படியே உடச்சி போட்டேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தேன்னா கை அரிக்க ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா சோப் போட்டு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணியும் அந்த அரிப்பு நிற்கலை. நல்லெண்ணெய் இருந்தது, அது கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் அந்த அரிப்பெல்லாம் நின்றுது. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது எப்படி பண்ணுறது தெரில. யூடியூப் பார்த்துட்டு அப்புறமா க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கி இது எதுவுமே நம்ம பண்ண முடியாது, எதுவும் சமைக்க முடியாது சொல்லிட்டு நாளைக்கு மதியம் இது எதனா செய்யலாம் சொல்லிட்டு யூடியூப்பில் தான் பார்த்தேன். துவையல்னு ஒன்று வச்சாங்க, சூப்பராக இருந்தது. சரி இது நாளைக்கே செய்யலாம் சொல்லிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்டேன். யூடியூப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் சமைக்கிறது கற்றுக்கந்தே யூடியூப் பார்த்து தான் சமைக்க கற்றுக்கிட்டேனே. இதை வச்சு என்னென்ன டிஷ்லாம் செய்வாங்க சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். இல்லை கமெண்ட்லேயே நான் அப்போவே சொல்லிவிடுவேன்.